Taste the Daily. திருச்சியில் ஒரு விழாவில் மாணவிகள் வழங்கிய கேக்கை சாப்பிடுவது போல் பாவலா காட்டிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அனைவர் எதிரிலும் மேடையிலேயே கேக்கை துப்பி அதிர்ச்சி அளித்தார். தமிழ்நாடு கல்வித்துறை தட்டச்சர்கள் சங்க குடும்ப சந்திப்பு விழாவில் ரசிகர் மன்ற தலைவர் என்ற ஒரே தகுதியில் அமைச்சராக்கப்பட்ட அன்பில் மகேஷ் பங்கேற்றார். அப்போது அவருக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகள் கேக் வழங்கினர். அதை சாப்பிடுவது போல் போட்டோவுக்கு போஸ் கொடுத்த அன்பில் மகேஷ் அதனை வாயில் வைத்தவுடனேயே துப்பிவிட்டார். இதனை கண்ட பொதுமக்கள் முதல்வர் ஸ்டாலினை போலவே சகாக்களும் உள்ளனர் என்று குற்றம் சாட்டியதுடன், இதெல்லாம் ஒரு கல்வி அமைச்சருக்கு அழகா, எதுக்கு வாங்கணும், அப்புறம் இப்படி மேடையிலேயே துப்பி மாணவர்களை அசிங்கப்படுத்தணும் எனவும், குறைந்தபட்ச சபை நாகரிகம் பேண வேண்டாமா எனவும் தங்களது ஆவேசத்தை வெளிப்படுத்தினர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மதுரவாயலில் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற சுமார் 200க்கும் மேற்பட்ட தேமுதிகவினரை கைது செய்து விடியா திமுக அரசு அராஜகத்தில் ஈடுபட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மதுரவாயல் மின்வாரிய அலுவலகம் அருகே தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த பேரணியாக வந்தனர். அப்போது அறவழியில் போராடியவர்களை அனுமதியின்றி போராடியதாக கூறி திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட முயன்ற LK சுதீஷ் உட்பட தேமுதிகவினரை வலுக்கட்டாயமாக கைது செய்து திமுக அரசு ஜனநாயக விரோத போக்கை அரங்கேற்றியது. சென்னையில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட குடியிருப்புகளை தராமல் அலைகழிக்கும் திமுக அரசை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெற்றது. பேசின் பிரிட்ஜ் சாலையில் பால் டிப்போ அருகே வசித்து வரும் 200 குடும்பங்கள் மழைக்காலங்களில் கடும் அவதிப்பட்டு வந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் மூலக்கொள்ளத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் அவர்களுக்கு அடுக்குமாடி கட்டிடம் கட்டப்பட்டது. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. எப்போதும் மக்கள் விரோத போக்கில் செயல்படும் திமுக அரசு அந்த மக்களுக்கு வீடுகளை வழங்காமல் பணம் கட்டினால் தருகிறோம் என கூறி அலைகழித்து வருகிறது. இதனால் ஆவேசமடைந்த பெண்கள் ராயபுரம் மண்டல அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் அங்கு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தியை பெண்கள் ஆவேசத்துடன் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர். காமிச்சாரு. ஆனா இப்ப எல்லாருக்கும் வீடு கொடுத்தாச்சு, எங்களுக்கு வீடு கொடுக்கவே இல்லை.